நானே பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். பிச்சை எடுத்தா நான் பெரும்பாலும் அதை பிடிங்கிட்டு நான் அனுமான மாதிரி உக்கால எனக்கு வந்து கொடுக்குறானோ காப்பிரேட். ஹே காய்ஸ், ஸோ நம்ம இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புஷ்பானா ஃப்ளவர் நினைச்சேடா ஃபயர். ஸோ இந்த புஷ்பா படத்துக்கு தான் போகிறோம். இதில் சோகம் என்னன்னா நான் புஷ்பா ஒன்று இன்னும் ஃபுல்லாக பார்க்கவே இல்லை. ஸோ எனிவேஸ் வீட்டில் போர் அடிச்சுது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. மூச்சு வாங்குது, நடந்தாலே தொப்பெல்லாம் தள்ளிடுச்சு, உடம்பிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரில. எனிவேஸ் படத்துக்கு போயிட்டு எப்படி இருக்கு என்னன்றதை சொல்கிறேன். ஸோ இட்ஸ் லைக் அ சோலோ டேட். எல்லோரும் ஒரு மாதிரி என்ன பார்க்குறாங்க, ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது. ஸோ எனிவேஸ் நான் படத்துக்கு போயிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு என்னன்றதை சொல்கிறேன். ஓகே, எனக்கு ரோடு கிராஸ் பண்ணுறனாலே பயம் சின்ன வயசுலேருந்து. ஏன்னா எங்கள் அம்மா என்னை வெளியே விடாமல் என்னை வெறும் அது பேர் என்ன சொல்கிறது வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்துட்டாங்க. ஸோ வந்து ரோட் கிராஸ் பண்ணும்போது யாராவது என் கூட பண்ணால் அவங்க கூட சேர்ந்து நானும் பண்ணிடுவேன். ஸோ அப்படி தான். ஸோ படத்துக்கு போயிட்டேன். ஸோ எஸ் சேம் அதே கங்குவா மூவி வந்த அதே தேட்டர் தான், செங்கந்த தேட்டர். ஸோ டிக்கெட் கவுண்டர்கிட்ட நின்றுருக்கோம். போயிட்டு டிக்கெட் எடுத்துட்டு டிக்கெட் எடுத்தாச்சு. ஐ மீன் புக் பண்ணிட்டேன் நான். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி தான் மேலே பாக்ஸ் தான். ஏன்னா அந்த ரீசன் நான் முதல்ல உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். டிக்கெட் கீழே வந்துருச்சு. ஸோ எஸ் அதுதான் எனக்கு வந்து கூச்ச சுபாகம் வச்சுட்டு எப்படா நீ வந்து யூடியூப் சேனல் ரன் பண்ணுறேன்னு கேட்கலாம். இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எல்லாம் போக போக தான். ஸோ எஸ் என்னங்க யாருமே இல்லை. So yes, it's இன்டர்வல் புஷ்பா 2 மூவி. பெரிய படம் போல எனக்கு தெரியாது, வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் 3.5 மணி நேரமோ 3 மணி நேரம் படமோ. அப்புறம் போச்சு. படம் எப்படி இருக்குன்னு கேட்டா எனக்கு சீரியஸாக சொல்ல தெரியல. ஆமாம் நல்லா இருக்கானா நல்லா இல்லைன்னு தெரியல. ஆனால் 1.5 மணி நேரம் போனது தெரியல. அது ஒரு மாதிரி பார்த்துட்டு நான் மட்டும் உட்காந்துட்டே இருந்தேன். இது என்ன எனக்கு வந்து புது சோதனையாக இருக்குது, எப்படி இருக்குன்னு சொல்ல தெரியல. பட் ஓகே, ரேங்கிங்கில் பார்த்த வரைக்கும் கொடுப்போமா. 5க்கு 2.5 கொடுப்பேன். ஸோ கங்குவாக்கு 2 கொடுத்தேனா. ஸோ ஓகே 2.5 நான் ஓகே தான். இன்னும் இன்டர்வல் இன்னும் மீதி படம் இருக்குது. ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். வேறு பாட்டியவனுங்களுக்கு கிடைக்கலையா, அப்போ ரொம்ப பழையப்பட்டு போட்டுருக்கணும். ஸோ இனிவேஸ் காப்பிரைட் கொடுக்காம இருந்தால் சரி தான். போன வீடியோவில் போட்டதுக்கு காப்பிரைட் கொடுத்தானு. பேக்ரவுண்ட் சாங் ஓடிட்டு இருந்ததில்ல, ஏதோ தெய்வ திருமுகல் சாங்கு அப்படிதான் நினைக்கிறேன். அந்த சாங்கு காப்பிரைட் கொடுத்துருவோம். உட்கால் ஒளிவோ எனக்கு கடுப்பாய் போச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, நமக்கு என்ன மானிட்டைஸ் ஆகலாம். ஸோ பிரச்சனை இல்லை. நானே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். பிச்சை எடுத்தா நான் பெரும்பாலும் அதை பிடிங்கிட்டு நான் அனுமான மாதிரி உட்கால் ஒளி எனக்கு வந்து கொடுக்குறானோ காப்பிரைட்டு. ஸோ ஃபைன், இட்ஸ் ஓகே. ஸோ மீதி படம் மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நான் எதுவும் வாங்க போகிறதில்ல. மதியம் நான் சாப்பிட்டதே எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது. ஸோ வந்து ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு திரும்ப நம்ம பாருங்க. எஸ் கைஸ், படத்துக்கு போயிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக படத்துக்கு நம்ம 8ஆம் தேதியே போயிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி 13ஆம் தேதி ஆகுது. ஸோ நான் ஆக்சுவலாக அந்த கண்டென்ட் போட வேணாம் தான் நினச்சேன். சரி எதுக்கு அவ்வளோ மெனக்கிட்டு எடுத்ததை போடாமல் விடணுன்னு சரி அதை போடலான்னு இன்றைக்கி தான் வந்து கன்க்ளூஷன் வீடியோ, ஐ மீன் கடைசி வீடியோ எடுக்கிறேன். ஸோ எஸ் அன்றைக்கி படத்துக்கு போனோம். வெறும் படத்துக்கு மட்டும் தான் போனோம். மற்றது பிளான் போட்டால் படத்துக்கு போயிட்டு வரதுக்கே மணி 6:15 ஆகிடுச்சு. ஸோ இருட்டிருச்சு. அதனால் அன்றைக்கி எடுக்கல. அப்படியே நான் விட்டுட்டேன். சரி வேணாம் இந்த வீடியோ போட வேணான்னு. பட் ஆனால் சரி ஓகே போடுவோம், என்ன தான் காசா பணமா. ஸோ எஸ் படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக சும்மா போயிட்டு உக்காந்துட்டு வரலாம். பட் இருந்தாலும் எனக்கு நிஜமாலுமே ஸ்டில் எனக்கு சொல்ல தெரியல நல்லா. ஆனால் நல்லா ஃபைட் சீக்வன்ஸ் அது எதுவும் தாம் தூம்னு கிட்டத்தட்ட ஒரு லாஜிக்கே இல்லாமல் நம்ம போயிட்டு ஓகே நல்லா பார்க்கணுன்னா போய் பார்க்கலாம். ஸ்டில் எனக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்ல தெரியல. வேணால் ரேட்டிங் கொடுத்தா 5க்கு நான் ஒரு 3 கொடுப்பேன். 3 இல்லை 2.5 கொடுப்பேன். ஸோ இப்போ கிட்டத்தட்ட படம் 1000 கோடி அடிச்சு இன்றைக்கெலாம் வந்து அல்லு அர்ஜுனை கைது பண்ணிட்டாங்களாம், அப்படி இப்படின்லாம் வந்துருச்சு ஆல்ரெடி. ஸோ இன்றைக்கி தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். எனிவேஸ் ஸோ எடுத்ததுக்கு நான் போடுறேன். ஸோ மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.